இல்லை நான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கல. இவர் திரு செங்கோட்டையன் பேசுனதை நான் இப்போ வண்டியில் வர்றப்ப ஃபோனுக்கு எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அனுப்பின மெசேஜை பார்த்தேன். நான் கிளம்புலேருந்து டிவி பார்க்கல. பட் அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்கே கட்சியின் பெயரும் இரட்டை இலையம் அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க உணர தொடங்கி விட்டார்கள். கட்சியை பலவீனமாயிட்டு இருக்கு. அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறி பிடித்த பணத்திமிர் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழித்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனநிலையை பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது இப்பதான் தெரியுது. ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் பேசுனதுக்கு அரசியல் கலக்கப்படும் அப்படிங்கிறனாலதான் நாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு. திட்டத்தை கொண்டு வந்து அவங்க தான் அதனால படத்தை போடலன்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் அந்த பிரிலிமினரி சர்வேக்கு நிதி ஒதுக்குறாங்கிறது தெரியும். 16லயே அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில அதுக்கப்புறம் பழனிசாமி 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தப்பதான் அதுக்கு நிதி எல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது. அது எதா இருந்தாலும் முதல்ல இது கட்சி நிகழ்ச்சி கிடையாது. இது அவங்க கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு இபிஎஸ் பாராட்டு விழாவில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் படங்கள் இடம்பெறாதால் செங்கோட்டையன் புறக்கணித்திருந்த நிலையில் செங்கோட்டையன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார்.